அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோய்த்துறைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட பெண் கால்வலி கைவலிக்காக கொண்டு வந்த மாத்திரை போதை மாத்திரையா? மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி நேற்றைய தினம் இரவு வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு பார்க்க கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கார்கோ போடுறவங்களுக்கும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ சேனலூடாக லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்டில் டச் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்கள். மருந்துகள் கொண்டு வரக்கூடியவங்க முக்கியமாக அந்த வீடியோக்களை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் என்ன தான் நடக்குதுன்னு. வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலாவதாக குவைத்துறை தினார் மதிப்பு முதலாவதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 16% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 35% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் கூகுள் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 93% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 33% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 40% உள்ளது. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 954 ரூபாய் 20% உள்ளது. அதே போல சஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இந்தியாவுக்கு ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 40% உள்ளது. இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 5% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. அதே போல இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 953 ரூபாய் 2%, இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 279 ரூபாய் 35% வழங்குறாங்க. ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட். அதே போல் கேபிஇ எக்ஸ்சேஞ்ச் இந்தியா பொறுத்தவரையில் 279 ரூபாய் 10% வழங்கியிருக்கிறாங்க. இலங்கையை பொறுத்தவரையில் 952 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தந்து கொண்டே இருக்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ வாடிக்கையாளர்கள் இதை பற்றியும் அவங்களுடைய குரல் பதிவுகளை ஏற்றிருக்கிறாங்க. அதிகமான பணம் அனுப்பக்கூடியவங்க இப்போ சாதாரணமாக 200லேருந்து 500 1000 2000 தினார் வரைக்கும் அனுப்பக்கூடியவங்க இருக்கிறாங்க. சில நேரங்களில் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அனுப்பக்கூடியவங்களும் இருக்கிறீங்க. இந்த வகையில் நீங்கள் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையும் விசாரித்து பார்க்கலாம். அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்சையும் விசிட் பண்ணி நிச்சயமாக இத்தனை தினார் நான் அனுப்ப போகிறேன், எவ்வளவு ரேட்டு அப்படின்றத கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை விட ₹1 சரி அதிகமாக கொடுப்பாங்க. அதுவும் உங்களுடைய நாட்டுக்கு போகும்போது அதிகமான பணம் தான். அதனால் முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்கள் ஆகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடிச்சிட்டிங்கன்னா மறக்காமல் பற்றுச்சீட்டு செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு, அக்கௌண்ட் நம்பர் உட்பட அதே மாதிரி சொன்ன ரேட்டும் சரியாக இன்க்ளூட் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயாலுகாஸ், கேபிஇ, யுஏஇ, அமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் இது வரைக்கும் கட்டணமாக அறவிடுறாங்க. அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் உங்களுக்கு 350 ஃபீல்ஸ் மற்ற எக்ஸ்சேஞ்சுகளை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இருக்குது லாபம். அதே போல் அல்சாமில், சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் ஒரு தினார் அறவிடுறதால 250 ஃபீல்ஸ் லாபம் இருக்குது. ஏன் அல்முசைனி, அல்முல்லா போன்ற எக்ஸ்சேஞ்சுகள் எல்லாம் 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு 250 ஃபீல்ஸ் 350 ஃபீல்ஸ் போன்ற லாபமும் கிடைக்கும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சுகள் போடும்போது. அதே மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம்
ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ரேட்டை நல்லா விசாரித்து பாருங்கள், எதில் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு பார்த்து அந்த எக்ஸ்சேஞ்சுகளில் அனுப்புங்க. அதே மாதிரி பணிப்பெண்களுக்கும் எக்ஸ்சேஞ்சுகளை தேடி போக முடியாததால் ஓட்டுநர்களே இந்த வாய்ப்பை அவங்களுக்கும் பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 723 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 177 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 338 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 631 ஃபில்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் தற்போதைய சூழலில் மறுபடியும் படிப்படியாக 100 ஃபில்ஸால் அதிகரிச்சிருக்குது. பணிப்பெண்ணுக்கு என்னதான் நடந்தது? பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண் உண்மையிலேயே குழந்தையை கொன்றாரா? சிசிடிவி காட்சிகளில் குழந்தைகள் தான் குழந்தையை உள்ளே தள்ளியது என்பது உண்மையா? கடைசியாக இவரை மண்ணல மருத்துவரிடம் அனுப்பப்பட்டதுக்கான காரணம் என்ன பார்க்கலாம். அதை பற்றியும் அதே போல் சம்பளம் சேலரி பிரேக் டவுனாக இருக்குதா, சேலரி வந்துருச்சா, எல்லா டீட்டெயில்ஸுமே இனி செயல் மூலம். அதே போல் நீதிபதிகளுக்கெல்லாம் 33 பேருக்கு பதவி உயர்வு, உயர் பதவிகளை பெற்ற வழக்கறிஞர்கள். அதே போல் த மினிஸ்டர்ஸ் கவுன்சில் மீண்டும் அப்ரூவ் கொடுத்துட்டாங்க. விதிகளை மீற முடியாது. போக்குவரத்து விதிகளை யாரெல்லாம் மீறினாங்களோ இனி வரும் நாட்களில் மிகப்பெரிய பிரளயத்தையே சந்திக்க வேண்டி வரலாம். அது பற்றிய வீடியோவும் இருக்குது. விதிகளை பயன்படுத்தக்கூடிய ஓட்டுநர்களே உங்களுக்கான மிக முக்கிய தகவலும் இருக்குது. ரொம்ப கவனம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். 29/2025 ஜனவரி மாதம் இந்தியாவின் தில்லியில் தற்போது அதிவேக சாலைகளில் பனிமூட்டம் அதிகரித்து வருவதால் பல வாகன விபத்துக்கள் பதிவாகி இருக்குது. கடந்த காலங்களில் குவைத்தில் எப்படி இருந்துச்சோ பனிமூட்டம், அல்ஹம்துலில்லாஹ் யாருக்கும் எந்த ஒரு விபத்தும் ஏற்படலை, அந்த மாதிரி எந்த ஒரு சீனும் ஏற்படலை. ஆனால் இது பாருங்கள், இந்தியாவில் நடந்த இந்த தில்லியில் நடக்கக்கூடிய இப்போதைய சூழலில் இருக்கக்கூடிய இந்த ஃபோக் தன்மையால் எவ்வளவு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்குன்னு. एक ना कहीं खड़ी नहीं। जरा मोबाइल मुझे निकाल, जरा मैं बना दूँगा। ले, ना कोहरे में ऐसे ध्यान मत देगा। न भर गई मारी है दीवाने ने। भाई बड़ी खड़ी। भाई साहब हवा हवाई से पहले कटी नहीं हो। मैडम अब लगा रुका आराम से चल रहा कहाँ घूमी एक ना कहीं खड़ी नहीं। जरा मोबाइल मुझे निकाल, जरा मैं बना दूँगा। ले, ना कोहरे में ऐसे ध्यान मत देगा। न भर गई मारी है दीवाने ने किसी में लगे खड़ी। பனிமூட்டம் எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. வீதிகளில் இந்த பனிமூட்டம் இருக்கும்போது ரொம்ப கவனமாக போங்க. ஓட்டுநர்களே தொடர்ந்துமே நம்ம ஒவ்வொரு காலநிலையை பற்றியும் தெரிய தரத்துக்கு காரணமும் அதுதான். பாருங்கள், நம்மளுடைய நாட்டிலே எப்படி இருக்குன்னா இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நிலைமைகள், அதனால தான் தொடர்ந்துமே தெரிய தரது காலநிலைகளை பற்றியும். தயவு செய்து ரொம்ப கவனம் வாகனங்களை ஓட்டும்போது, வாகன ஓட்டுநர்கள் இந்த மாதிரியான கால சூழலில். அதே மாதிரி வாஷிங் மிஷினில் குழந்தையை போட்டு கொன்றதாக கூறப்பட்ட பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண், அவர் வாலி தண்ணீரில் குழந்தை மூழ்கியதைத்தான் நான் கண்டேன் அப்படின்ற ஒரு வாக்குமூலம் அளிச்சிருந்தாங்க. இந்த அவங்க வாஷிங் மிஷினில் போட்டு கொண்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை அவங்க மறுத்திருந்தாங்க. இது சம்பந்தமாக சிசுவின் உடலில் எலும்புகள் எங்குமே முறிவு ஏற்படவில்லை என்பதையும் தடவியல் துறையினுடைய அறிக்கை தெரிவித்திருக்குது. அதாவது மெஷினில் போட்டு சுற்றியிருந்தால் எலும்புகள் முறிஞ்சிருக்கும், அப்படி எதுவும் இல்லை அப்படின்னும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இப்போதைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூஷன் இவருடைய
தூக்கிலிட வேண்டும் அப்படின்ற கோரிக்கைக்கு இதுவரையிலையும் இடைநிறுத்தம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் இவங்களை வந்து மனநல மருத்துவரிடம் அனுப்பியிருக்கிறாங்க விசாரணைக்காக. அதே போல் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பிலிப்பைன் நாட்டு தொழிலாளர்கள் சம்பந்தமான 18 மாத குழந்தையை கொண்டதாக கூறப்படும் பிலிப்பைன்ஸ் வீட்டு பணியாளர் மிக மோசமான நிலையில் மரண தண்டனையை ஏற்றுக்கொள்ள நேரிடும் என்றும் டிஎஃப்ஏ துணை செயலாளர் எட்வர்டோ டி வோகா கூறுகிறார். இருப்பினும் மரண தண்டனையிலிருந்து அவளை காப்பாற்ற பிலிப்பைன்ஸ் அரசாங்கம் அனைத்தையும் செய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த பச்சை கலரில் வரக்கூடிய போஸ்ட்டை பார்த்தீங்களா, இது வந்து டிக்டாக்கில் தான் என்ன வேணாலும் போடலாமே. ஈரப்பேனாக்கி பேனை பெருமாளாக்கி கடைசியில் அந்த பெருமாளை ரோட்டில் பிச்சை எடுக்க விட்ருவாங்களே டிக்டாக். அது மாதிரி தான் அதில் ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நிறைய பேர் எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண் வந்து அது எந்த தப்புமே பண்ணல. அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த குழந்தைக்கு வாஷிங் மிஷினில் தள்ளி கதவை மூடி இருக்குது, இவங்க வந்து ஆன் பண்ணி விட்டுருக்குறாங்க, அதனால தான் அப்படி ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அதில் வந்து சித்தரிச்சிருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அப்படித்தான் இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு பிலிப்பைன் நாட்டு பெண்மணி வந்து கடந்த காலங்களில் போதைப் பொருள் கடத்தி பிடிப்பட்டு மரண தண்டனைக்கு அனுப்பப்பட்டு மறுபடியும் விடுதலை செய்யப்பட்டு நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க சொந்த நாட்டுக்கு பிலிப்பைனுக்கு போனாங்க. அதை வச்சு இது வாஷிங் மிஷினில் போட்ட பெண் வந்து கடைசியாக அவங்கள விடுதலை பண்ணிட்டாங்க, அவங்க வந்து நாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு வதந்தி கிளப்பியிருந்தாங்க. குழந்தைக்கு வந்து இப்போ ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் உறுதியாக என்ன சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு எலும்பு முறிவுமே இல்லைன்னு. அப்போ வாஷிங் மிஷினில் போட்டு சுற்றி இருந்தால் 18 மாத குழந்தை எப்படியுமே அடிபட்டு உடம்பெல்லாம் அங்கங்கே நொறுங்கி இருக்கும். அப்படி எதுவுமே ஆகலைன்னு தான் சொல்கிறாங்க. அல்லாஹு ஆலம், எல்லாம் வல்ல இறைவனுக்கே அனைத்துமே வெளிச்சம். அந்த பெண் வந்து தவறானவங்க இல்லை, தப்பு பண்ணலைன்னா நிச்சயமாக ஒரு நிரபராதி தண்டிக்கப்படவே கூடாது. நிச்சயமாக அவங்கள வந்து விடுதலை செய்யணும் அப்படின்னு நானும் சாலா பிரார்த்தனை பண்ணுறேன், தப்பானவங்க இல்லாத பட்சத்தில். அதே போல் தப்பு செஞ்சுருந்தால் நிச்சயமாக தண்டனை அனுபவிச்சு தான் ஆக வரும். எது எப்படியோ வீடுகளில் குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக வரக்கூடிய சகோதரிகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி நம்ம ரிசானா நஃபீக்குடைய காலத்திலிருந்தே தொடர்ந்து ஒவ்வொரு விடயங்களை பார்த்து வரோம். 2 சகோதரிகள் என்ன பண்ணாங்க, குழந்தைய வச்சுட்டு ஒருத்தர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் குளிக்க போயிட்டாங்க. இந்த சூழலில் குழந்தை படிக்கட்டிலேருந்து விழுந்து இறந்ததுக்காக என்ன ஆயிடுச்சு, மரம் இருக்கிற வாழை கொண்டு வந்து 2 பேரையுமே மறுத்து போட்டார் குவைத்தில் நடந்த சம்பவம். இது மாதிரி இன்னும் பல சம்பவங்கள் இருக்குது. குழந்தைய சுடு தண்ணீரில் குழந்தைய கழுவுறதுக்காக கொண்டு போய் வச்சு பின்பக்கம் சுடுபட்டதால் பனிப்பெண்ணுடைய கையை இழுத்து கொண்டு போய் வச்சு சுடு தண்ணியில் வச்சு சுட்டாங்க, நேபாளி பனிப்பெண்ணுடைய கையை. இது பற்றி நம்மளுக்கு சகோதரி ஒருத்தர் தெரிய தந்தாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. குழந்தைகளை பார்க்க வரவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். அந்த விடயத்தில் கண்ணும் கருத்துமாக இருங்க. எனி டைம் ஃபோனோடையும் மற்ற பிரச்சனைகளையும் தலையில் போட்டுக்கிட்டு இந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் புதிதாக ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. அதனால் குழந்தைகளை பராமரிக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண்கள் அனைவரும் இந்த மாதிரியான விடயங்களில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, ரொம்ப கவனமாக இருங்க. உடனடி சான்றிதழ் சேவையை பயன்படுத்தும் அரசு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் பின்வருபவை போன்ற சான்றிதழ்களை அச்சிடலாம் சஹல் அப்ளிகேஷன் மூலமாக. சம்பள முடிவு சான்றிதழ், சம்பள பரிமாற்ற தொடர்ச்சி சான்றிதழ், தொழில் முன்னேற்ற சான்றிதழ், யாருக்கு வழங்கணும் அப்படின்ற சான்றிதழ், புதிய மின்னணு சேவை, எளிதான பயன்பாட்டில் சிவில் சர்வீஸ் பீரோ சான்றிதழ்களை பெறுவதற்காக புதிய ஒரு சேவையை செகல் மூலம் சஹல் அப்ளிகேஷன் மூலம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் பார்த்திங்கன்னா சம்பளத்தை பற்றிய சான்றிதழ், அதே மாதிரி சம்பளம் கட் ஆகிருக்குதா, சம்பளம் வருதா, அதே மாதிரி சம்பளம் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, இது பற்றி அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். ஹானர் ஃபோனை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போகும், ஒரு லேடி குரல் கேட்கும். அதே மாதிரி எண் 1 அழுத்தவும், எண் 2 அழுத்தவும் அப்படின்ற மாதிரி அரபியில் பேசுவாங்க இல்லையா, அதில் ஒரு கேரக்டரை பற்றி கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க. العربية اضغط الرقم 1. For English please press 1. اسمي ليلى مصاوي، عمري 28 سنة، معلقة صوتية ومدبلجة وكمان معلمة لغة ألمانية. بدايتي كانت بالفويس أوفر. كان عندي دائما الفضول أعرف مين الأصوات اللي وراء الأشياء اللي دائما نسمعها من وإحنا صغار. كنت بحب أكون منهم، يعني
كان عندي هيك المخيلة إنه لو في يوم من الأيام أنا كنت محلهم رح يكون إشي كتير حلو، بس ما كنت أبداً أعرف كيف ممكن أوصل. Sometimes having no plan is the best plan of all. So go wherever the road takes you in the all-new 2021 Subaru Outback. ஹானர் ஃபோனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? இவங்க குரல் தான்றது தெரியுமா? இவங்க தான் அது. அதே போல் 33 வழக்கறிஞர்களுக்கு பதவி உயர்வு. பரவாயில்லப்பா, நேற்றைய தினம் போய் நம்மளால் முடிந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், அது மட்டும்தானே, அது சொல்லியாச்சு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் நம்மளுக்கு கேஸ் போட்டு 11 குவைத்திகள் நம்மளுக்கு எதிராக வழக்கு போட்டிருந்தாங்க. அந்த வழக்குகள்லேருந்து நம்மளை வெளியில் கொண்டு வரதுக்கு முழு முயற்சியாக செயல்பட்ட நம்மளுடைய வழக்கறிஞர்களுக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்மளுக்கும் ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க இல்லையா, சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் குவைத்திகளுக்கிடையே நம்மளுக்கும் ஒரு ஸ்பீக்கர் அந்தஸ்து கொடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே போல் அமைச்சர் கவுன்சில் இப்போதைக்கு வரைக்கும் குடியுரிமை யார் யாரெல்லாம் மீறி இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு உட்படுத்த வேண்டிய ஆட்களோ அனைவரையும் கண்டுபிடித்து அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேம்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ரொம்ப கவனம். பாபா மாமாவுடைய ஜென்சியா கேன்சல் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நாட்டில் இடமே இல்லை. எப்படியாவது ரிலீஸ் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ணி நாட்டுக்கு போகணும். இந்த விடயத்தில் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளையும் தொடர் சோதனைகள், அதே போல தான் வாகன விதிமீறல்கள் சம்பந்தமாக தொடர்ந்துமே அவேர்னஸ் மீட்டிங்கள் நடந்து கொண்டே இருக்குது. இதன் அடிப்படையில் அல் ஹப்பா செய்தி சேவை தொடர்ந்துமே விதிமீறல்கள் பற்றிய தகவல்கள் வெளிக்கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு புதிதாக வரக்கூடிய டிராஃபிக் ரூல்ஸ், அதே மாதிரி எந்த அளவுக்கு உன்னிப்பாக மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் அண்டர் செக்ஷனுக்குள்ளேயே போய் ஆப்ரேஷன் ரூமுக்குள்ளேயே போய் வீடியோ ஒன்று பதிவிட்டுருக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் எக்ஸ்க்ளூசிவான வீடியோ, ஓட்டுநர்களே நல்லா உற்று பாருங்க. من 76 ما تعدل القانون. قانون مميز. احنا مع قلب وقالب. قوانين اللي قاعد يطرونها جدا جدا ولا غلطة. كل 300 مخالفة 90% عدم انتباه. قاعد نلاحظ أكثر شيء بسبة التليفون. ناس أرواح بريئة ما لها ذنب. اليوم تغييرات جذرية جوهرية شاملة. شوارع الكويت يعني تحتاج حق مثل القوانين. يعني اليوم جنانوين في إدارة التحكم عشان نشوف القوانين اللي جديدة في قانون المرور. حديث الشارع اليوم عن شنو؟ التعديلات الجديدة في قانون المرور. القيمة اللي كانت تشكل رادع الآن ما تشكل أي رادع طبعا. أنا واقفة على الإشارة، نعم. واقفة على الإشارة، إشارة حمراء، مسكت تلفوني. يمنع استخدام الهاتف النقال أثناء القيادة، وكذلك الوقوف في الازدحامات ومثل الإشارة، لأن الوقوف في مكان بإرادتي فلا اعتبر في حكم القيادة، فعلها مخالفة. نعم. أربط الحزام وأترك التلفون، بس هذا أهم شيء. تجاوز الإشارة الضوئية الحمراء قيمة المخالفة الوقت الحالي 50 دينار. أوكي. لكن في التعديل الجديد راح تكون 150 دينار. طيب إذا كان ارتكب مخالفة الإشارة أكثر من مرة، أكيد الإدارة العامة للمرور راح ترفض الصلح، فهنا يحال للمحكمة الغرامة أو الحكم أو العقوبة راح يكون أعلى من مبلغ الصلح. أقل شيء 600 في تجاوز الإشارة يصل إلى 1000 دينار، والحبس يكون سنة إلى 3 سنوات أو بإحدى هاتين العقوبتين. العقوبات البديلة، قاضي له أن يحكم عقوبة بديلة بدلا عن العقوبة الأصلية. عقوبة بديلة أكثر من نوع. في خدمة المجتمع، ممكن يعني يحكم عليه أن يخدم المجتمع ساعات معينة ما يتجاوز باليوم 8 ساعات إلى سنة بدون مقابل. وكذلك إذا ارتكب مخالفة مرورية جسيمة وسبب أضرار يكون العقوبة البديلة بإصلاح هذا الضرر. في كاميرات جديدة حروة 252 كاميرا. نعم. تعمل بالذكاء الصناعي، تضبط مخالفات أو ترصد مخالفات عدم ربط الحزام واستخدام الهاتف النقال باليد أثناء القيادة، عدم تقييد بدون الخطوط الأرضية اللي يخطر الدور. هذا يعتبر مخالفة مرورية جسيمة أن المراقب بين المركبات ويدخل من ضمن الرعونة بالقيادة. إذا في شخص يبي يعترض على المخالفة يقدر؟ نعم يقدر. يدخل على منصة تواصل في تطبيق سهل، وإذا له حق أكيد راح ياخذها. أنا آسفة بس بعض المرات يقول إن الشرطة كنا حاط علي. لفت الانتباه أن الدورية فيها كاميرات. أوكي. وفيها ميكروفون يحفظ حق الطرفين. صحيح. نرجع لها للتصوير والتوثيق ومن ثم يبين كل شيء. سولفنا عن هذا، في شيء بعد؟ عندنا اللي هو التدبير الاحترازي في حجز المركبات، الحجز المنزلي. يكون هو طلب منا ان الجهاز راح يركب على السيارة وراح تحجز السيارة في بيته، وبعد انتهاء فترة الحجز
يتم يعني نقل مكان مرة أخرى لقارة الحج على حسابه. بين عندكم إذا أنا لعبت بالجهاز ولا لا؟ يبين طبعا، اعتبر نفسك أنت العاقل الوحيد، فكون عاقل. وليس شديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغضب. உட்கார்ந்து 24 மணி நேரமும் இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, மாறி 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 இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதிகாரிகள். ரொம்ப கவனம் ஓட்டுநர்களை. அதே மாதிரி தான் வீதிகளில் இருக்கிற பள்ளங்களையும் அப்படியே மூடி கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், புண்ணியமாக போகும். எத்தனையோ ஓட்டுநர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரியும் சில தகவல்கள் வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வாஃப்ரா, அப்தலி, சால்மி, 7வது ரிங் ரோடு இதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். شوف هذه يقول لي مالوس السيارة طالعة قبر بالشارع بس ناقصة شاهد. شفته ناقصة شاهد. هذا قبر بالشارع على خط شبت الدوار قدامنا بشوي. படிப்படியாக செய்கிறாங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி புனிதமான ரோடுகளாக செஞ்சு தந்துட்டிங்கன்னா புண்ணியமாக போகும் இல்லையா? ஏன்னா பல ஓட்டுநர்கள் இன்றைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா டாக்ஸி ஓட்டுநர்கள், சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்கெல்லாம் பாடு அவ்வளவுதான். வீடுகளில் சரி, சில வீடுகளில் ஏற்றுக்கொள்வாங்க, சில வீடுகளில் தான் சம்பளத்தில் பாதியை சரி பிடிப்பாங்க. ஆனால் சொந்தமாக வண்டி வச்சுருக்கிறவங்க டாக்ஸி ஓட்டுநரெல்லாம் மொத்த சம்பளத்தையும் மொத்த பணத்தையும் விரைச்சே ஆகணும். நிறைய வண்டிகளுக்கு சஸ்பென்சர் உடஞ்சி, அதே மாதிரி ஜாக் உடஞ்சி, வண்டியோடைய டயர் வெடிச்சு, ரிம் உடஞ்சி, இந்த மாதிரி பல இன்னல்களை, துன்பங்களை தொடர்ந்து அனுபவிக்கிறாங்க பல ஓட்டுநர்கள். இன்ஷா அல்லாஹ் விரைவிலையாவது இதற்கான வீடியோ காலம் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஏர்போர்ட்டில் மருந்துகளை கொண்டு வரக்கூடியவங்களுக்கான முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது. நேற்றைய தினம் என்னுடைய சர்ஃபான் ப்ளாக் BA2 சேனலில் போட்டிருந்தேன். அதே மாதிரி சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ அப்படின்ற சேனலில் பார்த்தீங்கன்னா கார்கோ போடுறவங்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டிருந்தேன். அந்த வீடியோவும் பார்க்கலன்னா தொடர்ந்தும் பாருங்கள். என்னது சில வீடியோக்கள் வந்து போடும்போது சில வீடியோக்கள் சிலருக்கு வந்து பார்க்க கிடைக்கிறதில்ல, சில நேரங்களில் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், தொடர்ந்தும் நல்ல தகவல் தான் வருது. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.